வணக்கம் நண்பர்களே. ஐயா துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சர். திமுக எப்போதெல்லாம் ஆட்சி கட்டில் அமைந்ததோ தமிழகத்தில் அப்போதெல்லாம் பொதுப்பணித்துறை அமைச்சராக நியமிக்கப்படுபவர் கருணாநிதிக்கு பிறகு துரைமுருகன் தான். காரணம் அந்த சீனியாரிட்டி. பொதுப்பணித்துறை அமைச்சர் என்பதில் ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலையும் சொல்கிறேன். அதிகமாக வருமானங்கள் வரும் ஒரு வருமானங்கள் என்றால் அரசு கட்டணங்களை தவிர அல்லது அரசு நிர்ணயித்த கட்டணங்களை தவிர அதிகமாக வசூல் செய்யக்கூடிய பகுதி பொதுப்பணித்துறைக்கு தான் வரும். இதுக்கு உதாரணம் நான் ஒன்றும் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். பொதுப்பணித்துறை அதிகாரிகளே அரசு கட்டடங்களோட சிறப்பாக தங்கள் வீடுகளை கட்டிக்கொள்வார்கள். அதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அவர்கள் உண்மையாக பெறும் அந்த ஊதியத்தில் அத்தனை பெரிய வீடு சாத்தியம் இருக்காது. அதுக்கு நிறைய காரணங்கள் கொடுப்பார்கள், அவர்கள் ஆதாரங்கள் கொடுப்பார்கள். அதற்குள் நாம் செல்ல வேண்டாம். பொதுப்பணித்துறை அமைச்சராக இப்போதும் இருக்கிற ஐயா துரைமுருகன் தனி ரூட்டில் பயணம் செய்கிறார். எப்படி? அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்க. நீண்ட நெடிய அரசியல் களத்தில் நீண்ட நெடிய காலம் இருப்பவர், அதுவும் ஒரே கட்சியில் இருப்பவர். குறிப்பாக அவரை பற்றி ஒரு பெருமையான குறிப்பு சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய படிப்பிற்கு கல்வி, அதாவது பட்டதார் வக்கீல் படிக்கிறதுக்கு, லா படிக்கிறதுக்கு சட்டக்கல்லூரிக்கு பணம் கட்டி அவரை படிக்க வைத்தவர் எம்ஜிஆர். அவர் திமுகவிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடன் வந்துவிடுமாறு அவர் கேட்கிறார். தனக்கு விசுவாசமாக துரைமுருகன் இருப்பார் என நினைத்து கேட்கிறார். ஆனால் துரைமுருகன் மறுத்து விடுகிறார். நான் இருந்தால் கலைஞரிடத்தில் நான் இருப்பேன் என்று. த ஃபைத் இட் செல்ஃப் இட்ஸ் கிரேட். ஆனால் அவருடைய அந்த விசுவாசத்திற்கு வெகுமானம் கிடைத்ததா என்றால் அது சற்று கேள்விக்குரியதுதான். காரணம், காலம்பூராவுமே அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராகவே இருக்கிறார். மிகப்பெரிய அது ஒரு நீண்ட நாள் உறுத்தலாக அவருடைய மனதில் இருக்கிறது. வேறு துறை கிடைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. இதைவிட அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வரணும், அடுத்த ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஸ்டாலினுக்கும் துரைமுருகனுக்கும் இடையே ஒரு சிறு பிணக்கு ஏற்படுகிறது. இவருடைய பதவி பறிக்கப்பட்டு வேறொரு துறைக்கு மாற்றப்படுகிறார். அதை கூட அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த கட்சியில் இருந்தால்தான் நம் அடையாளம் நிலைத்து நிற்கும் என்ற அடிப்படை உண்மையை அவர் உணர்ந்திருக்கிறார். வேறு கட்சிக்கு செல்வதோ அல்லது புதிய கட்சிகளை தோற்றுவிப்பதோ அவரது நோக்கமாக இருந்திருந்தால் அவர் அன்றைய செய்திருப்பார். அந்த ஸ்டாலினுக்கும் இவருக்கும் கருணாநிதி இருக்கும் காலத்தில் வந்த மனப்பழக்கில் நடந்த விஷயங்களை வைத்து தெரிந்திருப்பார். அவ்வாறு அவர் செய்யவில்லை. காரணம் இரண்டு இருக்கும். ஒன்று, புதிதாக ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியில் நம்முடைய சீனியாரிட்டியை நிரூபித்து பின்பு அங்கே இருக்கிறவர்களெல்லாம் நாம் புறந்தள்ளி விட்டு மேலே வருவது என்பது அந்த வயதுக்கு ஏற்ற வேலை அல்ல. அவருக்கு சற்று எனக்கு தெரிந்த ஒரு 50-60 பேருக்கு பிறகுதான் இது போன்ற நிகழ்வுகள் அவருக்கு நிகழ்ந்திருக்கும். அப்போ எப்படியெல்லாம் வந்தவர் இப்போது அவருக்கு திமுகவில் உரிய அங்கீகாரம் இல்லை. இதை அவர்கள் திமுகவினர் மறுக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் சாடலாம். ஆனால் அது அல்ல. அவருக்கு உரிய மரியாதையை திமுக தரவில்லை. யார்? துரைமுருகன் ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை திமுக தரவில்லை. இப்போது தனி ரூட்டில் அவர் பயணிக்கிறாரோ என்ற சந்தேகம், என்ற கருத்து, என்ற எண்ணம் ஏன் எழுகிறது என்றால், துணை முதலமைச்சர் பதவி என்பது முற்றிலுமாக அவரை எதிர்மனநிலையில் கொண்டு சென்றிருக்கிறது. காரணம், உதயநிதிக்கு வழங்கப்பட்டது என்பது அவரால் சற்றும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவ்வாறு அவர் பொறுத்து கொண்டு நகர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அது வேறு. மகன் எம்பியாக இருக்கிறார். மத்திய அரசை எதிர்த்து ஏதாவது செய்தால் அது வேறு விதமான சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். அடுத்தடுத்து சிக்கல்களை சந்தித்து கொண்டு அரசியலில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது என்பதெல்லாம் அவர் அறிந்துதான் அந்த எதிர்ப்பு நிலையை சற்று மாற்றி உதயநிதிக்கு கொடுத்ததை, அந்த பதவி கொடுத்ததை சற்று எதிர்பாராதும் போல நடந்து கொள்கிறார். ஆனால் இப்பொழுது அவர் வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்கில் சிக்க இருக்கிறார். அவருடைய வீட்டிலிருந்து சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அவருடைய ஆதரவாளர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அமைச்சரவையிலேயே முதன்மை சீனியர் இவர்தான். அவர் முதல் மந்திரியாக இருக்கலாம் ஸ்டாலின், ஆனால் முதன்மை சீனியர் இவர்தான். ஸ்டாலினுக்கும் சீனியர் இவர்தான். இவர் குறி வைக்கப்படுவது என்பது அத்தனை எளிதாக புறந்தள்ளக்கூடிய விஷயம் அல்ல.
இந்த இடத்தில் கட்சி சில பலமான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்க வேண்டும் அல்லது அவருக்கு பக்கபலமாக நின்றிருக்க வேண்டும். ஆனால் சட்டசபை நடக்கிறது, இந்த நேரத்தில் ஏதேனும் செய்தால் பிரச்சனை பெரிதாகிவிடும் என்று சொல்லி அவரை ஆசுவாசப்படுத்தி நகர்த்தி சென்றதும் ஸ்டாலின் தான் என்பது நமக்கு தெரியவிருக்கிற செய்தி. ஆக இனி மேலும் மத்திய அரசினுடைய நெருக்கடி, வருமானத்துறையினுடைய நெருக்கடி, அமலாக்கத்துறை என்று நெருக்கடி வறுமையானால் அவர் தனி ரூட்டில் பயணிப்பார். வேறு கட்சிக்கு செல்வாரா என்பது வேறு விஷயம். அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் அறிந்த வரையில் இல்லை. ஆனால் ஒரு கட்சிக்கு பின்னால் இருந்து ஆலோசனை சொல்வதற்கு தயங்க மாட்டார். ஏனென்றால் எத்தனை வழிகளையும் துரோகங்களையும் அவர்கள் திமுகவினர் தரும் வழிகளையும் அவர் சந்தித்து கொண்டே இருப்பதால் ஆலோசனை கூறுவார், தன் ஆதரவாளர்களை மாற்றுவார், இந்த ஆட்சிக்கு ஒரு பாடம் கற்பிப்பார். அதில் வேணால் அவர் செய்யலாம். ஆனால் ஒரு நாளும் அவர் வேறு கட்சிக்கு செல்ல மாட்டார். அது அவருக்கு மரியாதையும் இருக்காது. எஸ்டிஎஸ்க்கு என்ன மரியாதை கிடைச்சது, பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு என்ன மரியாதை கிடைச்சதுன்னு துறைமுறைகளுக்கு தெரியும். அந்த வேலையை செய்ய மாட்டார். ஆனால் நிச்சயமாக தன்னுடைய பாதையை சற்று மறு ஆய்வு செய்வார். தாம் செல்லும் பாதையை மறு ஆய்வு செய்வார். இனி என்னென்ன அவர் முடிவில் எடுப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.